வெயில் காலத்தில் அடுப்பு பக்கமே நின்று கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக டிஃபனோ டின்னரோ செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேலை முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஜவ்வரிசி தாங்க. 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே விட வேண்டாம், ஜவ்வரிசி ஊறி போயிடும். அதனால் உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஊறி கிடச்சிடும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கூட ஊற வச்சிடலாம். நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. தண்ணி எல்லாத்தையுமே அது குடிச்சிருக்குது. இது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் எவ்வளோ ஜவ்வரிசி போட்டிருக்கிறீங்களோ அந்த அளவு மட்டும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கக்கூடிய அரிசி மாவு உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம முதல்லையே தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப பெசு பெசுன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ கையில் வச்சு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சோன்னா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அவ்வளவுதான். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ஜவ்வரிசியும் நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை. ஜஸ்ட் இந்த ஜவ்வரிசி மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லா ஜவ்வரிசியுமே நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம மாவு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்லி மாவு இல்லாத டைமில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயங்க, இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிடக்கூடாது. கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப குட்டியாலாம் உருட்டிட வேண்டாம். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக தான் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்குனாவே போதும். இது நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும். ரொம்ப தீஞ்சு போகணுமோ கலர் மாறணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நமக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டாவே போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ அந்த காயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கேரட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் வேணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்குறேன், 1/2 கப் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன், 1/2 கப் அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த காயில் உப்பும் ஏறும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இந்த காய் நல்லா சாஃப்டாகவும் வெந்து கிடைக்கும், அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் வெந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் அல்லது 1/4 டம்ளர் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம். இதை நம்ம மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த காயெல்லாம் சூப்பராக வெந்து கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆகட்டும். இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக பன்னீர் அல்லது பட்டாணி இந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ காய் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம காரம் சேர்த்துக்கணும். அதனால் நம்ம இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. காயும் நமக்கு நல்லாவே வெந்து இருக்குது. அவ்வளோதான். தண்ணி இருந்துச்சுன்னா அது வற்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ காய் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம உருண்டைகளெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போது கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சப்பி வரும் பாருங்கள். இதில் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய் எல்லாத்தையும் வேக வச்சு மசாலா போட்டு வச்சுருக்குறோம். அதில் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு உள்ளே வச்சுக்க முடியும். நான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும், இன்னும் ஹெல்த்தியாக முட்டை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை வறுத்து கூட நீங்கள் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அல்லது வெஜிடேரியன் வெறுமனே காய் மட்டும்தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு உருண்டை எடுத்துக்கிறேன் பாருங்கள். நடுப்பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஓரம்லாம் லைட்டாக வெடிப்பு இருக்கும், அதெல்லாம் நமக்கு சரி பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளே வச்சு விட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு விட்டுருக்குறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம எவ்வளோ தான் வேக வச்சாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. ரொம்ப சூப்பராக வெந்து கிடைக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் உருண்டை ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி கொடுத்தாவே போதும், அவ்வளோதான். இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதே போல் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கூட கொடுத்துக்கலாங்க. ஈஸியாக மாவே பிசையாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான மோமோஸ் சாப்பிட்ட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வாழையில வச்சுக்கலாம். வாழையில லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வெறுமனே பிளேட்லேயோ அல்லது இட்லி தட்டுலேயோ கூட வச்சு வேக வைக்கலாம். ஆனால் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த ஜவ்வரிசி அதில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வாழையில வச்சுக்கிறேன். வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த உருண்டைகளெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு குறையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வேக வச்சுருக்குறோம். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல பன்னு மாதிரி உப்பி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் போய் ஆர்டர் பண்ணி மோமோஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே ஈஸியாக கை வலிக்க மாவும் பிசையாமல் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம டிஃபன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு டின்னர் வேணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பெரிய அளவில் சைடிஷ் வேணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாதுங்க. ஒரு வேளை உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது சும்மா கூட நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கே அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயில் காலத்துலையோ இல்லை நார்மல் டைம்லேயோ அடுப்புக்கிட்ட நின்று ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இட்லி தோசை போட்டு அதுக்கு சட்னி சாம்பார் செய்கிறத விட இது எவ்வளோ ஈஸியான வேலைன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.